கர்ப்பிணிகளே, நீங்கள் வலது இடது எந்த பக்கம் படுத்தால் குழந்தைக்கு நல்லது தெரியுமா? தப்பா படுத்தா உடனே மாத்திக்கோங்க. நல்ல நரம்பியல் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக சரியான முறையில் தூங்குவது மிகவும் முக்கியம். பலரும் அனுபவிக்கும் தூக்க குறைபாடுகள் உடல்நல பிரச்சனைகளை உருவாக்க கூடியவை. எனவே எந்த முறையில் தூங்குவது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பது குறித்து பார்க்கலாம். தூங்கும் சரியான முறையை பற்றி பார்க்கலாம். கைகள் கால்களை நேராக நீட்டுதல், நரம்பு அழுத்தம் ஏற்படாமல் இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறுவதற்கு இதுவே சிறந்த முறையாகும். உயரமான தலையணையை தவிர்த்தல், தலைக்கு அதிக உயரம் தரும் தலையணைகளை கழுத்து மற்றும் முதுகு தண்டில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். தூங்கும் அறையில் குப்பைகள், தேவையற்ற ஆடைகள் இருப்பது ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். தூங்கும் அறையை நாள்தோறும் சுத்தம் செய்து தூங்க வேண்டும். தெற்கு அல்லது கிழக்கு நோக்கி தலை வைத்து தூங்குவது சால சிறந்தது. மேற்கு மற்றும் வடக்கு திசையில் தலை வைத்து தூங்குவது இருதயத்தை அழுத்தமடைய செய்யும். கர்ப்பிணிகள் இடது பக்கம் சாய்ந்து தூங்குவது மிகவும் நல்லது. இது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்யும். தூக்கத்தின் தரம் நம்முடைய உடல், மனநிலை மற்றும் தினசரி செயல்பாடுகளின் மூல காரணமாக இருக்கிறது. சரியான தூக்க முறையை கடைபிடிக்காமல் இருக்கும் போது அது நீண்ட காலத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம். சரியான திசையில் தூங்குதல், நரம்பு அழுத்தம் இல்லாமல் உடலை அமைதியாக வைத்துக் கொள்வது, சுத்தமான தூங்கும் அறை, இவையெல்லாம் உடல் நலம் சிறப்பாக இருக்க உதவுகிறது. நல்ல தூக்கம் நலமுடன் வாழ வழிவகுக்கும். நாள்தோறும் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் நல்ல முறையில் தூங்குவது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் நல்லது. நீங்கள் எந்த முறையில் தூங்குகிறீர்கள்? ஆரோக்கியமான தூக்கத்தை பெற சிறப்பான வழிமுறைகளை உடனே பின்பற்றுங்கள். நெருக்கமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும். என்ன செய்யலாம்? டிப்ஸுகள் இதோ. கர்ப்ப காலத்தில் இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதற்காக தளர்வான சுகாதாரமான ஆடைகளை அணிவது முக்கியம். நெருக்கமான ஆடைகள் இரத்த ஓட்டத்தை பாதித்து உடல் சோர்வையும் வலியையும் ஏற்படுத்தலாம். தூக்க அறையின் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். அறையின் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பது நல்ல தூக்கத்திற்கு உதவும். அறை அதிகமாக சூடாக இருந்தால் அல்லது மிகவும் குளிர்ச்சியாக இருந்தால் தூக்கம் பாதிக்கப்படும். இயற்கை காற்றோட்டம் உள்ள இடங்களில் தூங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தூங்கும் அறையில் அதிக ஒளி இருந்தால் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படலாம். அதனால் மென்மையான இருளில் அல்லது அழுத்தம் குறைந்த ஒளியில் தூங்குவது சிறந்தது. கூடுதலாக ஆர்வமளிக்கும் இசை அல்லது இயற்கை ஒலிகள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும். கர்ப்பிணிகள் முதுகு வலியை தவிர்க்க உடலை நல்ல நிலையில் வைத்திருக்க மென்மையான மெத்தை மற்றும் சரியான உயரத்தில் இருக்கும் தலையணையை பயன்படுத்துவது முக்கியம். இது உடல் அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்திற்கு உதவும். தூக்கத்திற்கு முன் சூடான நீரால் அவசியம். மெதுவாக உடல் மற்றும் மனதை ஓய்வடைய செய்ய தூங்குவதற்கு முன் சூடான நீரால் குளித்தல் உதவிகரமாக இருக்கும். இது உடல் சோர்வை தணித்து தளர்வான மனநிலையை ஏற்படுத்தி தூக்கத்தை மேம்படுத்தும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.